106வது சட்ட திருத்தம் ஓகேங்களா 2023 ஜனவரி 25ல் வந்த ஒரு சட்ட திருத்தம். ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். என்னன்னா, நான் வந்து ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் சொல்லப் போறேன். ஏன்னா இதுக்குள்ள தகவல் நெறைய இருக்கிறதுனால. ஓகேங்களா? இது என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? 3ல 1 பங்கு. 33% இடஒதுக்கீடு எங்கன்னா, சென்ட்ரல் பொறுத்தவரைக்கும் பார்லிமென்ட்ல மக்களவையில. மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள்ல 3ல 1 பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்கணும். அதே மாரி மாநில சட்டமன்றம். ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்துல எம்எல்ஏ இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் 33% இடஒதுக்கீடு. இதுக்கு பேரே வந்து நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் தான் சொல்லுவாங்க இது பேரே. நாரி சக்தி வந்தன் அதிநியம். 33% இடஒதுக்கீடு குடுக்கணும். அப்ப அந்த இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமா 3 ஆர்டிக்கிள் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன ஆர்டிக்கிள்னா, அந்த 330க்கு பக்கத்துல 0 போட்டா எத்தன? 33 பக்கத்துல 0. 33 பக்கத்துல 0 போட்டா 330. 330 உங்கள மாரி சொல்றேன் நானு. எதுக்குன்னு கேட்க கூடாது. எதுக்காகன்னா அதுக்காக. நான் என்ன சொன்னேன்? இப்ப நீ 6ங்கிறது இப்படி நிமிர்ந்தா 969 33 பக்கத்துல 0 போடணும். அப்ப 330. ஏன்னா 33% இடஒதுக்கீடு இல்ல. அப்ப 0 போட்டா முடிஞ்சு. அப்பத வச்சு சொன்னேன். 33 கூட ஒரு முட்டை இருக்கு. பக்கத்துல முன்னாடியே பின்னாடியா? கூட ஒரு முட்டை இருக்கு. பெர்சன்டேஜ் முட்டை தான போடணும். இல்ல ஸ்டூடெண்ட்க்கு இதுக்கு டைரக்டா முடிஞ்சு போனா நான் வச்சிரும். இருங்க. எதுக்காக சொல்றேன்னா இருங்க. இப்ப இந்த 330 ஏ ம் அடுத்து 2 சேர்த்தா 332 ஏ அடுத்து 2 சேர்த்தா 334 ஏ இந்த 3 ஆர்டிக்கிளை தான் சேர்த்தாங்க. எதுக்கு? இந்த இடஒதுக்கீடுக்காக. இந்த 330 ஏங்கிறது வந்து அந்த மக்களவையில 33% இடஒதுக்கீடு. ரைட். மாநிலத்துல இந்த எம்எல்ஏக்காக கொடுக்கிறது 332 ஏ. அதான் 2 ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் மத்திய அரசு, அடுத்து மாநில அரசு. அடுத்து 3ஆவதா வந்து 334 ஏ இருக்குல்ல. அது ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. இது எதுக்குன்னு கேக்குறீங்களா? இது எதுக்குன்னா எப்ப நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்றதுக்காகவே அந்த ஆர்டிகல். 33% இடஒதுக்கீடு இருக்குல்ல. இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா எப்ப தெரியுமா கொண்டு வந்தாங்க? 1996ல கொண்டு வந்துட்டு எப்ப தெரியுமா இது 2023ல தான் அந்த இதுவே கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருச்சு பாருங்க. ஆமா, வேகத்துல போறணும் கூட 2023ல தான். ஆனாலும் இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. ஏன் தெரியுமா? நான் சொன்ன பாத்தீங்களா ஆர்டிகல் நம்பர் 334 ஏங்கிறது சொன்னல கடைசி ஒரு இது. அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, தொகுதி மறுவரையறை அதனுடைய அடிப்படையில தான் வந்து நடைமுறைப்படுத்தணுமா. தொகுதி மறுவரையறைன்னா என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இத்தனை தொகுதி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இத்தனை தொகுதி இருக்கும்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மக்கள் தொகை கணக்கு எடுப்பாங்க. அது முன்னாடி எப்ப எடுத்தாங்க? 2011 எடுத்தாங்களா? அது வரைக்கும் எடுக்கவே இல்லையா? இப்ப அடுத்து எப்ப எடுக்க போறாங்க? 2027ல மக்கள் தொகை கணக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை மக்கள் தொகையோ அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதியை வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க? மறுவரையறை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இடஒதுக்கீடுங்கிறதே கொண்டு வருவாங்க. அப்ப இந்த இடஒதுக்கீடு எப்ப திரும்ப கொண்டு வர முடியும்? 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன். அப்ப பாருங்க மக்களவை அதுக்கப்புறம் 2029 தான் வரும். அப்ப இது எப்ப திரும்ப நடைமுறைப்படுத்த முடியும்? 2029ல தான் நடைமுறைப்படுத்த முடியும் இந்த இடஒதுக்கீடு.